பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகைச்சாறு அப்படின்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லியிருப்பார். உண்மைதான். உலகத்திலேயே எல்லா இனங்களுக்கும் ஒவ்வொரு தேசிய மது இருக்குது. அதே மாதிரி தான் எங்களுக்கும், தமிழர்களாகிய எங்களுக்கும் ஒரு தேசிய மது இருக்குது. அது இந்த பனங்கல். என்னடா கல்லை பற்றி கதைக்கிறானே அப்படின்ட்டு பார்க்கல. இந்த அரசாங்கங்கள் எல்லாமே வைன் ஸ்டோரை நடத்துறதுக்கு, சாராய கடை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து அதை தாராளமாக செய்யுது. ஆனால் கள்ளுக்கடை நடத்தினா மட்டும், கள்ளை குடித்தா மட்டும், கள்ளை இறக்கினா மட்டும், பதநீரை இறக்கினா மட்டும் சுட்டு தள்ளுது. அண்மையில் இந்தியாவில் நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். இந்த கள்ளை குடிக்கலாமா கூடாதா? 42% இருக்கிற சாராயத்தை குடிக்கிறோம். ஆனால் வெறும் 4% அல்கஹால் இருக்கிற இந்த கள்ளை குடிக்கிறதுக்கு சட்டத்தில் பிழை என்று சொல்கிறோம். சட்ட ரீதியாகவே அதை பிழை என்று சொல்கிறோம். ஔவையார் கூட கள்ளை ஒரு உணவாகத்தான் பாடியிருக்காங்க. ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கள்ளை ஒரு உணவாக ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் இந்த மனநிலை மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அண்மையில் தமிழ்நாட்டில் கள்ளை ரக்கினதுக்காக வேண்டியே, மன்னிக்கணும், பதநீரை ரக்கினதுக்காக வேண்டியே சுட்டு கொல்லப்பட்ட அந்த உறவுக்கு என்னுடைய காணொலியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.